ஆனா பிக் பாஸ் வேற லெவல் வேலையை பார்த்து விட்டீங்க பிக் பாஸ். அடுத்த வாரம் கட் பண்ண போற இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் இந்த வாரமே கட் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்குள்ள உள்ள அந்த ரூல் பிரேக் ஒரு அடக்கடக்குனீங்க தெரியுமா? வேற லெவல் சம்பவம். இதுக்கு பலியாடு யாருன்னா முத்துக்குமரன் தான். ஏன்னா எல்லா சீசன்லயுமே இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் அப்படிங்கிறது அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தா கடைசி வாரங்கள் நெருங்கும் போது கடைசி 3 வாரங்கள்லாம் எதுவுமே கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? சோ அது கணக்கு பண்ணி பார்க்கும்போது அடுத்த வாரம் ஆட்டோமேட்டிக்கா அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் கட் ஆயிருக்கும். ஆனா இந்த வாரம் அப்படி வீட்டுக்குள்ள கொஞ்சம் ரூல் பிரேக் அதிகமா போயிட்டு இருக்குது. அதை அடக்கிறதுக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் ஒரு அடி அடிக்கணும்னா இந்த விஷயத்தை தான் அடிக்க முடியும். இந்த விஷயத்தை வச்சு மட்டும் தான் அடிக்க முடியும்னு சொல்லி நேக்கா முத்துக்குமரன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி அந்த பலியாட ஒரு வெட்டிட்டு அழகா வீட்டுக்குள்ள எல்லாரையும் பயங்க அடி விட்டு போயிட்டாரு. அதுதான் உண்மை. ஓகேவா? இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது முத்துக்குமரன் கவனிச்சிருப்பீங்க, பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேமரா முன்னாடி போய் பயங்கரமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி, இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஆளை கவனிக்க மாட்டோம். கவனிச்சிங்களா? பவித்ரா அவர்கள் இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு இடமா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பட் எனக்கு பவித்ராவை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஓகே அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஓகே தானே, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்க ரொம்ப போராடி எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 4வது தடவை அந்த கேப்டன்சி டாஸ்க்கை விளையாட வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல விளையாடியுமே அதுல வின் பண்ற மாதிரி வின் பண்ணியுமே அந்த கேப்டன்சி நம்ம கையில கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, ஓகே அது போயிடுச்சுமா, அதெல்லாம் ஓகே. 3 வாரங்கள் ஆல்ரெடி தோத்து அழுதுருக்கீங்க. இந்த வாரம் அது தோத்ததா வச்சுக்கலாமே. ஒரு சின்ன உதவி பெற மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெருமையா இருக்கும் பாருங்க. ஏன் இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க எனக்கு சுத்தமா தெரியல. ஒருவேளை இந்த டாஸ்க்கை உண்மையாவே நேர்மையா ஆடி தோத்திருந்தா கூட இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்களோ? ஒருவேளை அந்த டாஸ்க்கை கரெக்டா ஆட முடியாம ஏனோ தானோன்னு போய் அந்த டாஸ்க்ல தோத்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த டாஸ்க்குக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க நான் நினைக்கிறேன். நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு அப்படிதான் தெரியுது. ஓகேவா? சோ ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முத்துக்குமரன் கவனிச்சுனா அங்க ஒரு ரெஸ்ட் ரூம்ல உள்ள தண்ணி கேமராட போயிட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சொல்லி பிக் பாஸ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. வீட்ல எல்லாருக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி இது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு கனவு மாதிரி. எல்லாருமே இதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த கனவு உடைச்சிடாதீங்க. என்னால அது உடைஞ்சிட கூடாது. தயவு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க பிக் பாஸ். இதுக்கப்புறம் அப்படி பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த இடத்துல இப்படி நடந்துக்க மாட்டேன். உங்களை ஹர்ட் பண்ணிட மாட்டேன். நான் எங்கேயுமே இது பண்ணிட மாட்டேன். எனக்காண்டி ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா பவித்ரா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பவித்ராட்ட போயிட்டு சாரி கேட்டான். என்னால உங்க இது போயிடுச்சு, நான் மன்னிச்சுக்கோங்க, நான் வேணும்னு பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஒரு மாதிரி என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி. அதனால தான் நான் விட்டுட்டேன். இல்ல நான் வேணும்னா விடவே இல்லை, நான் மன்னிச்சிருங்க சரியா? நீங்க என் மேல இது கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பவித்ராட்ட போய் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். பட் எனக்கு இதுல என்னன்னா, முத்துக்குமரன் வேணும்னு தான் விட்டாங்கிறது நமக்கே தெரியும். ஓகேவா? முத்துக்குமரன் ரொம்ப பக்காவா தெரியும் வேணும்னு தான் விட்டான்னு சொல்லி. ஆனா தெரிஞ்சுமே இன்னும் ஏன் பிக் பாஸ் போட்டு ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை பிக் பாஸ் போயிட்டு ஆமா பிக் பாஸ் நான் அந்த பொண்ணுக்காண்டி விட்டுலான்னு சொல்லி விட்டேன்னு சொல்லி சொல்லிட்டா கூட எனக்கு என்னமோ பிக் பாஸ் இறங்கி வந்துருவான்னு தோணுது. ஆனா இப்போ என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா, இப்போதைக்கு பிக் பாஸ் இதை பத்தி பேச போறதில்ல. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இதை பத்தி பேச போறதில்ல. நாளைக்கு சாட்டர்டே இல்ல, சோ சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஏதோ ஒரு எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு சேதன் இந்த டாபிக் எடுத்து பேசுவாரு. சேதன் கையில தான் இதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேதன் வந்து அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் ரயானுக்கு கொடுக்கலாமா இல்ல வீட்டுக்குள்ள இந்த வாரம் கேப்டன் வைக்கலாமாங்கிறத முடிவு பண்றது எல்லாமே சேதன் கையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் பிக் பாஸ் இறங்கி வந்து பேச மாட்டார். அவர் ஆல்ரெடி சம கான்ல இருக்காரு. ஏன்னா ஈவினிங் கூட கவனிச்சிருப்பீங்க, ஒரு 2-3 விஷயங்கள் பேசும்போது உங்ககிட்ட எப்பவுமே ஃபன்னா பேசினாலும் கோமா பேசினாலும் என்னோட ஃபோக்கஸ் எதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்டடியா இருப்பேன். நான் எதை பேசி வரணும், என்னோட நோக்கம் எது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஆனா உங்ககிட்ட யார்கிட்டயுமே அந்த கிளியரான ஒரு இது இல்ல. அதனால இது வந்து இதுக்கப்புறம் இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டு என்கிட்ட இதுக்கப்புறம் விளையாடக்கூடாது அப்படின்னு கடுப்பாய் தான் போயிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரா இறங்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த டாஸ்க் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை சேதன கையில தான் இருக்கும்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்குது. மேபி சேதனை எழுப்பி முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் அப்போ ஒத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சியை பத்தி யோசிப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கான். இப்போ வரைக்கும் அவன் வந்து நான் வேணும்னு பண்ணல தெரியாம நடந்துட்டு தான் சொல்லிட்டே இருக்கான். ஸோ ஒருவேளை அந்த இடத்துல ஒத்துக்கிட்டானா கண்டிப்பா இறக்க காட்டி சரி கேப்டன்சி வைக்கலாம்னு சொல்லி வைப்பாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல நின்று இல்லை நான் அப்படி பண்ணல, நான் வேணும்னு பண்ணல தெரியாம தான் நடந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கேப்டன்சி இருக்காது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணா யோசிப்பாங்க நினைக்கிறேன். அதாவது ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் யோசிப்பாங்க. கேப்டன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வரப்போற வர உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி ரவுண்ட். ஓகேவா? ஸோ ஃபேமிலி ரவுண்ட் இருக்கனால அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வீட்டுக்குள்ள வந்து கேப்டன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே ஜாலியா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா யார் ஃபேமிலி எப்போ உள்ள வருவாங்க யாருக்குமே தெரியாது. ஓகேவா? தட்டல் புடலா தான் உள்ள வருவாங்க. அந்த வகையில் அந்த டைம்ல கேப்டன்சி எல்லாம் தேவைப்படாது. சோ எனக்கு தெரிஞ்சு கேப்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி முத்துக்குமரன் வந்து ஒத்துக்கிட்டானா கேப்டன்சி இருக்கும். அப்படி முத்துக்குமரன் ஒத்துக்கலனா கண்டிப்பா கேப்டன்சி இருக்காது எனக்கோட கருத்து. சோ இதெல்லாம் எப்படி நடக்க அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து பவித்ராட்ட போய் முத்துக்குமரன் ஒரு சில விஷயங்களை சொல்றான். நான் பண்ணது ரொம்ப தப்பு, இந்த இடத்துல நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் அந்த டாஸ்க்கை விட்டது மட்டும் கஷ்டம் இல்ல, நான் வெளியே இருந்து உள்ள வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன மாதிரி நிறைய பசங்க ஆல்ரெடி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் ஒரு கிராமத்துல இருந்து அந்த மாதிரி வந்திருக்கேன். ஓகேவா? சோ அங்கேயும் நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஏகப்பட்ட பசங்க இந்த மாதிரி ஒரு மேடை கிடைச்சிராதான்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அப்படி இருக்கும்
இருக்கும்போது நான் இந்த ஒரு மேடையை இவ்வளவு நாள் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு கடைசி நேரங்கள்ல இந்த மேடையை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாம ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா என்னமோ இருந்துட்டு போட்டு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றது வந்து எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்ப வெளியே என்ன பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்க எப்படி யோசிப்பாங்க, என்னப்பா இவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தோம், இவனை மாதிரி நம்ம உள்ள போன நினைச்சிட்டு இருந்தா இவன் இவ்வளவு மட்டமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றான். அது என்னமோ உண்மைதான், ஓகேவா? அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு வந்திருக்க ஒரு முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்ச 90% பீப்புள்ஸ் வந்து ஏதோ ஒரு மீடியால இருந்து வந்த பர்சன் மட்டும் தான், ஓகேவா? மீடியா மீன்ஸ் நார்மலா இந்த ஒய்டி இந்த ஆங்கர் அப்பெல்லாம் சொல்ல வரல. கண்டிப்பா ஏதாவது படம் நடிச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது சீரியல் பண்ணிருப்பாங்க, ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு இதுல வாட் எவர் இட் இஸ் எதுலயா ஒண்ணுல இருப்பாங்க, ஓகேவா? சோ அந்த வகையில இவனை பார்க்கும்போது அப்படி எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒய்டில நிறைய சேனல்ஸ்ல வந்து ஒரு ஆங்கரா அந்த ஒரு பையன் தான் நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. தமிழ் நல்லா பேசுறான், அவ்வளவுதான். அதை வச்சுதான் அவன் கஷ்டப்பட்டு போராடி அது மூலமா தான் உள்ளே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் இவ்வளவு ஈஸியா அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபன் பண்ண ஆரம்பிச்சானா கண்டிப்பா கடைசி நாட்கள்ல அவனுக்கான ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இப்ப நான் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, நான் ஏன் சௌந்தர்யா வந்து ரீசெண்ட் டேஸா கொஞ்சம் போட்டு ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்க வந்து இந்த மேடையை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே கடைசி 105 நாள் வத்தி உழைக்கணும் ப்ரோ. அப்பதான் அதுக்கான ஒரு முழு உழைப்பை போட்டு அந்த கப்பை எடுத்த மாதிரி இருக்கும், ஓகேவா? நீங்க ஒரு 80 நாள் உழைப்பை போட்டு அந்த 80 நாள் ஓட்டுகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னா அது எனக்கு தெரிஞ்சு ஃபேர் கிடையாது, ஓகேவா? ஏன்னா அது மட்டும் இல்லாம மக்களும் விட மாட்டாங்க. இப்போ முத்துக்குமரன் எடுத்துக்கோங்க, முத்துக்குமரன் இன்னைக்கு தப்புன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. இல்ல ஓகே ப்ரோ தப்பு பண்ணிட்டாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ற கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது, ஓகேவா? இவன் பண்ண தப்பே இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல. முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் கூட இப்ப சொல்றது என்ன, சிம்பிளா ஒரே ஒரு மேட்டர் தான் ப்ரோ, முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான் ப்ரோ, ஆனா இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம் ப்ரோ, பார்க்க கஷ்டமா இருக்கு ப்ரோ, கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு, இவ்வளவுதான் சொல்றேன் தவிர யாரும் போய் பிக் பாஸ் திட்டுறதோ இல்ல முத்துக்குமரன் கரெக்டா தான் பண்ண அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை, ஓகேவா? அந்த வகையில் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சௌந்தர்யா வந்து இவ்வளவு நாள் ஒரு ஓட்டுகள் எடுத்தாங்களா, ஒரு ஓட்டுகள் எடுத்து மக்கள் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க, அந்த சப்போர்ட்டை மெதுவா குறைச்சிக்கிட்டாங்கன்னு தான் உண்மை, ஓகேவா? மெதுவா குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கறத உண்மை. அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி உண்மையாவே அவங்களுக்கான ஓட்டுகள் கம்மியாயிட்டு இருக்குது. ஆனா இந்த பிரச்சனை சௌந்தர்யா ஒரு விஷயம் பேசினாங்க, அந்த விஷயம் என்னமோ கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து அவங்கள வந்து ஒஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு டாஸ்க் வந்து அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாங்க, அந்த டாஸ்க்ல ஃபுல் ஃப்ளஷ்டா உள்ள இறங்கி ஆட மாட்டாங்க, உடனே கிவ் அப் பண்ணிடுறாங்கன்னு சொன்னாங்க. நான் கவனிச்ச வரைக்கும் எந்த ஒரு டாஸ்க்லயும் கிவ் அப் பண்ண மாதிரி பார்க்கல. பட் அந்த டாஸ்க் விட்டு ஈஸியா அவுட் ஆகி வெளியே போயிடுறாங்க. அது என்னமோ அது கிவ் அப்னு எடுத்துக்கலாமா இல்ல பெருசா வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் அதிகமா அவுட் ஆகி வெளியே போயிடுறாங்க. அப்படி அந்த டாஸ்க்ல அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 100% கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்ல, இந்த செங்கல் டாஸ்க்ல வந்து ஆக்சுவலா உட்கார்ந்துருந்தாங்க, பண்ணாங்க. முதல் நாள் மொத்த டீமும் சேர்ந்து அடிச்சாலும் அவங்க செங்கல் காலி ஆயிட்டு இதுல எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன செங்கல் காலி ஆயிட்டோன்னே அந்த அதுக்குள்ள போய் பூந்து போய் அங்க செங்கலா பறக்கிட்டு வர முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை தான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நான் எங்கேயும் கிவ் அப் பண்ணல. இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லி விட்டு கொடுத்து ஆடி இருக்காங்க. நான் எந்த ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுத்து ஆடல, ஓகேவா? நான் தோத்துட்டு வந்திருப்பேன் தவிர விட்டு கொடுத்து ஆடல. அது பேர் கிவ் அப் கிடையாது. இவங்க தான் கிவ் அப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. மொத்தத்துல பார்க்க போனா வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒரு 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 நமட்டுத்தன்மைக்கு வந்துட்டாங்களே, பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்களே எனக்கு தோணுது. ஏன்னா ஈஸியா பேசுறாங்களே, முடிஞ்சு போச்சு, இதுக்கு அப்புறம் டாஸ்க் இல்ல, ஃபேமிலி ரவுண்டு, டிக்கெட் ஃபினாலே, கேஷ் பாக்ஸ் அப்படின்னு ரொம்ப ஈஸி ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீசன் நான் அப்படி பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாருமே பணப்பட்டு வைப்பாங்களோ, டிக்கெட் ஃபினாலே இருக்கு அப்படி யோசிப்பாங்க. ஆனால் இவங்களாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சு பாயப்பா அடுத்த வாரத்துல ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள பேக் டு ஃபார்ம் வந்துருவான், பவித்ராவும் எனக்கு தெரிஞ்சு வந்துருவாங்க. மண்டே எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி டாஸ்க் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப்